நாளே இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறேன். யோபு பக்தன் சொல்வது போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவன் நம் மத்தியிலே செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்கும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களுக்காகவும் தேவன் செய்த சகலவிதமான நன்மையின் காரியங்களுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் இப்பொழுது துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் செய்த சகலவிதமான நன்மைகளுக்காகவும் செய்ய போகிற அற்புத அடையாளத்திற்காகவும் நாம் ஒருமன ஆவியோடு இணைந்து நாம் ஜெபிக்க இந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தக்க அர்ப்பணிப்போமாக. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் உமக்கு முன்பாக இருப்பதினாலே அவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு இந்த நேரத்தில் மன்னித்து எங்களை சுத்திகரித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற சாட்சியோடு உமக்கு முன்பாக நாங்கள் தேவ பயத்தோடு நடுக்கத்தோடு கலிகூர்ந்து மகிழும்படியாக, சேவிக்கும்படியாக, இப்படி சமூகத்தில் ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக எங்களை ஏற்படுத்தின இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஜனங்கள் துரிதமாய் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் துரிதமான நேரத்தில் சகல ஜனங்களையும் குடும்பமாக அழைத்து வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்கள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராக நீர் கடந்த நாட்களில் செய்தது ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல உணவுகளை கொடுத்தீர் ஆண்டு, நல்ல உடைகளை கொடுத்தீர், எங்களை சகல நாட்களிலும் பாதுகாப்பாய் நடத்தி வந்தீர்களப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் ஆபத்து இன்றி, விபத்தின்றி, பொல்லாப்புக்கு மேற்கொள்ளாதபடி எங்கள் தேவனாக கர்த்தர் எங்களை கிருபையாக நடத்தி வந்த ஒவ்வொரு நாடுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த உன்னதமான ஓய்வு நாள் நான் மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு நாங்கள் உமக்கு முன்பாக நன்றி பலிகளை ஏறெடுக்கத்தக்க அற்புதமாக எங்களை நடத்தி வருகிற காரியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்கு நல்ல சரீரத்தில் சமாதானத்தை கொடுத்தீரே, சுகத்தை கொடுத்தீரே, குடும்ப ஆசீர்வாதத்தோடு நடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல வேலைகளை கொடுத்தீர், வருமானங்களை கொடுத்தீரே, குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரங்களை தந்து போஷித்து காப்பாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் எத்தனையோ கிரிகளோட ஆவிகளுக்கும் பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சி திட்டங்களுக்கும் சதி மோசங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைகள் மறைத்து உடைய சிறகுகளால் அரவணைத்து நம்முடைய கேடகத்தினால பாதுகாத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகவே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பதற்காகவும் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்படியாக நாங்கள் திரளான ஜனங்களாக நாங்கள் ஒருமன ஆவியோடு உமக்கு முன்பாக நிற்கத்தக்க நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கத்தக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக இந்த நாளிலே நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். பாடல் துதி ஆராதனை வேளையில தேவ மகிமையான ஒரு பிரசன்னத்தில் நாங்கள் பாடி ஒருமன ஆவியோடு உமக்கு நன்றி செலுத்த அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிங்கள் என்று சொன்னீரே, அவ்விதமாக நாங்கள் பணிந்து குனிந்து சேவிக்கத்தக்க பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்க பாக்கிய உண்மைகளாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் துதிகளுக்கும் ஆராதனைக்கும் நீர் ஆம் என்று பதில் கொடுத்து எங்களை நிறைவேற்றி நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. வருகிற ஜனங்களுக்கு ஆண்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்க அவங்க காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பலத்தோடு உம்முடைய சமாதானத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை தாங்க, உம்முடைய பலனை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோட எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆவியானுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தின் விசுவாச அறிக்கையோடு பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கூட்ட ஜனங்களை அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை இந்த சபையில் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்று பதில் கொடுத்து நீர் நிறைவேற்றி வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மாபெரும் கிருபையாக, தயவாக
கர்த்தராக இயேசு கிறிஸ்து சங்கீத வாசிக்கிற காரியத்திலையும் ஆண்டவரே உமக்காக கொடுக்கிற காரியத்திலும் அறிவிப்பு காரியத்திலும் ஆண்டவரே சாட்சியின் காரியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சகல விதமான நன்மைகளை செய்வீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க செய்யுங்க. திருமணமான பிள்ளைகளுக்கு நல்ல புத்திர சுவீகாரத்தை கொடுத்து கர்ப்பத்தின் கனியை திறந்து கொடுத்து ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி திறந்து கொடுத்த தேவனாக உமக்கு முன்பாக பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளை தாய்மார்களை ஆசீர்வதித்து நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு நல்ல சாட்சியோடு உமக்கு முன்பாக பிள்ளை வளர்ப்பேன் என்ற சாட்சியோடு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களை ஆசீர்வதித்து நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு தாயும் பிள்ளையும் ஜீவனோடு உமக்கு முன்பாக நன்றி பலிகளை ஏறெடுக்கத்தக்க அற்புதமாக அந்த பிரசவத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான நம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பிள்ளையாண்டன் மேலே இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடையவும் உம்முடைய ஜனங்கள் வெக்கமடையாதபடி செய்யவும் உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற சத்திய வார்த்தை நிமித்தமாய் எங்களுக்கு மீண்டும் உம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவும் தகுதிப்படுத்தவும் விசுவாசத்தில் வளர்ச்சி அடையவும் கிருபை பாராட்டுங்க. எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுத்த வாக்கு மாறாதவராக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்த தேவன் செய்ய போகிற தேவனாக கிறிஸ்துவாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நீதியின் கருத்தினாலே எங்களை செம்மையான பாதையில நடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களை நடத்தி தர நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நீதியின் கரம் எங்களை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் மேல தெய்வீக சுகமும் பிரசன்னத்தினாலே நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, புதிதாய் வந்திருக்கிற குடும்பங்களையும் அவங்க குடும்பங்களையும் தேவைகளையும் அவங்க எதிர்பார்க்கிற காரியங்களும் எதிர்பார்த்து வந்த தேவைகளையும் கர்த்தர் அவர்களுக்கும் இரக்கம் பாராட்டி ஆண்டை தயவு பாராட்டி நன்றி பலிகளை உமக்கு நன்றி சொல்லத்தக்க அற்புதமாய் அந்த காரியத்தை அவங்க விரும்பினதெல்லாம் நிறைவேற்றப்பட ஜெபிக்கிறேன். ஒரு நாம மகிமைக்கென்று துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பெண்ணுகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. ஆண்டரே, சிறு குழந்தைகளோட ஊழியத்தை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. சிறு குழந்தைகள் வசனத்தில் வளர, ஞானத்தில் வளர, பரிசுத்தத்தில் வளர, தேவ பக்தியில் வளர ஆண்டு வழி நடத்துங்க. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், வாலிப சகோதரிகளை ஒப்பு கொடுக்குறோம், சகோதரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெற்ற தாய் தந்தைகளுக்கு கீழ்ப்படியவும் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளவும் தேவனுக்கு பயபக்தியோடு நடந்து கொள்ளவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் பெற்றுக்கொண்டு நீடித்த ஆயுசு நாட்களாய் தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கவும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவனாக உமக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் சாட்சியாக வாழ, சபையுக்கு சாட்சியாக வாழ, ஊழியத்திற்கு சாட்சியாக நிற்க கிருபை பாராட்டும் ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி இருவருக்குள்ள கிறிஸ்துவின் அன்பிலே வளரட்டும். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் வளரட்டும். தேவனுக்கு பயந்து வளரட்டும். ஆண்டவரின் வசனத்திலே ஜபத்திலே பெருக உதவி செய்வீராக. கையிட்டு செய்கிற வேலைகளிலே அநேக வருமானங்களை கொடுப்பீராக. கடன் பிரச்சனைகள் நீங்குவீராக. ஆண்டு எல்லாவித தேவைகள் சந்திப்பீராக. அவங்க குடும்பத்தில் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தில் பெருக உதவி செய்வீராகப்பா. கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக, சபைக்காக, தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, சுற்றிக்கூடிய அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஆண்டு தேவ மகிமையான பிரசன்னத்தில் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப குடும்பமாய் மாற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். இந்த சபைக்கு விரோதமாய் நீர் ஏற்படுத்த நம்முடைய ஊழியத்திற்கு விரோதமாய் இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாள் ஆராதனைக்கு விரோதமாய் அந்நிய கிரிகளோட ஆவிகளுக்கும் துரதன ஆவிகளுக்கும் வானமண்டல பொல்லாத சேனைகளோட கிரிகளோட ஆவிகளுக்கும் பொல்லாத மனுஷர்களோட சதி திட்டங்கள் ஆலோசனைகளுக்கு அபத்தமாக்கி போட்டு உங்களோட இரத்த கோட்டைகள் மறைத்து எங்களை ஒவ்வொருவரையும் காத்து நடத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை மகிமையான உங்களுடைய கரம், உங்களுடைய பிரசன்னத்தோடு ஆண்டு மகிமையான ஆசீர்வாதத்தின் சமாதானத்தோடு எங்களை நடத்தி செல்லுங்க. வந்த ஜனங்கள் துரிதமாய் பாதுகாப்பாய் சமாதானத்தோடு கொண்டு வந்தது போல வந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் இவ்விதமாக அவர்களையும் ஏற்ற நேரத்தில் இந்த 2 ஆராதனையை கொண்டு வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே முழு பொறுப்படுத்தி ஆளுகை செய்ய எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் எங்கள் நிமித்தமாக உங்களுடைய நாமம் பெருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கடும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுத்து
நம்மை ஆசீர்வாதமாய் பாடல் துதி ஆராதனை நடத்துவதற்காக 2 கரங்களை தட்டிய தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். இப்போ நம் பாடல் ஆராதனை நடத்துவதற்காக பாஸ்டர் சார்லஸ், மோனிகா அவங்க 2 பேர் வந்து அவங்க பாடல் ஆராதனை நடத்துவாங்க. அவங்களோட இணைந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமாக அவருடைய துதியை சொல்லி வந்திருக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை அசைத்து இயேசு பார்க்கும்படியாக கரங்களை அசைத்து காமிப்போமா? நான் சந்தோஷமாக கர்த்தரை இந்த காலை வேளையில் நமஸ்கரிக்க வந்திருக்கிறேன், துதிக்க வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு இருக்கிற நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக என் தேவன் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது பக்தன் சொல்கிறார், கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் அவர் உட்கார்ந்து இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறது யாருன்னா ராஜாவாய் வீற்றிருக்கிற நம் தேவனாக கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய. ஆமென் சொல்லுவோமா? அந்த ராஜாவை வீற்றிருந்து நாம் ஆராதனை செய்யும் பொழுது நாம் வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். தோற்று போன உங்களை தான் தேவன் வெற்றிக்கு பாத்திரவான்களாய் தேவன்களை தெரிஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தள்ளப்பட்ட உங்களை தான் அநேக ஜனங்களுக்கு தலைக்கு மூளைக்கல்லாக தேவன் உங்களை மாற்றுவாராக. ஏன் தெரியுமா? அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறனால அவருடைய பிள்ளைகளும் நாமளும் வெற்றி சிறந்த அநேக ஜனங்களுக்கு ராஜாவாக நம்ம வீட்டிருக்க போய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் நல்லா கரலை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. எனக்கு ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு,
அதிசயம் நிறைந்த காரியம். விசுவாசி நல்ல கரத்தை தட்டி, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வி. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி. கரலேசன் ஆக மகிழ்ச்சியோடு ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு. அல்லேலூயா. வெற்றி நாயகரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. வெற்றி உண்டு என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பரிசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பரிசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. அவர் துணையாய் வருகிற தேவன். துன்ப வேளையில இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு துணையாக இருப்பார். விசுவாசிக்கிறவர்கள் தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வி. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வி. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளேது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். நல்ல கரதட்டி இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. இயேசுயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. நல்ல கரணை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? நம்ம வாழ்க்கையில வெற்றியை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில அநேக ஜனங்கள் விரோதமா எழும்புவாங்க. உலக மனிதர்கள் எழும்புவாங்க, உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்வாங்க. ஆனா அது ஒன்றும் உங்க வாழ்க்கையில பலிக்காது. தாவீதுக்கு பாருங்க, அநேக சத்துருக்கள் எழும்பினாங்க. ராஜாவை எழும்பினா, சவுல் ராஜாவை தாவீதுக்கு விரோதமா எழும்பினா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அநேக விதமான சத்துருக்கள், துன்மார்க்கர்கள் தாவீதுக்கு. ஆனா தாவீது சொல்றார் பாருங்க, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு துணையா இருந்து என்னை விசாலமான இடத்திலே வந்து நிப்பாட்டினார். பாருங்க, எல்லா ஜனங்களுக்கு கர்த்தரை தேடுகிற அநேக ஜனங்களுக்கு நெருக்கம் உங்க வாழ்க்கையில வரும். உலக மனிதர்கள் உங்க வாழ்க்கையில எழும்புவாங்க. ஆனா அவங்க செய்கிற காரியங்கள் என்றும் உங்களை அகப்படாது. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாதபடி சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனாதான் இயேசு உங்களை பார்த்து இந்த காலவெளியில சொல்கிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலக மனிதர்கள் எவ்வளோ ஆயுதங்கள் நம்மளுக்கு விரோதமாக எழுமனானு அது வாய்க்காதே போக. ஏன் தெரியுமா? கர்த்தர்
கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தா போதும், அதை அசைக்கவே முடியாது. கர்த்தர் நம்மளோட கூட இருந்தா போதும், எந்த ஆயுதம் நம்ம மேற்கொள்ள முடியவே முடியாது என்று விசுவாசிக்கிறீங்க. ஆனால் பாருங்க, தாவீதுக்கு அநேக பிரச்சனை, சவுல் நிமித்தமாக அநேக சத்துருக்கள் நிமித்தமாக அநேக நெருங்கல்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனா கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா தேவன் அவனை தப்புவித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலையில இயேசுவை உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில, இந்த ஆராதனையில கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அவர் உங்களை விசாலமான இடத்துல வைப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு அவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தால் நீங்க ஒருபோதும் அசைக்கப்படவே மாட்டீங்க. தேவன் உங்களோட கூட இருந்தா எந்த உலக மனிதரோட ஆயுதம் வாய்க்காதே போக. விசுவாசிக நல்ல கரலை தட்டி நம்பிருக்கிற மாத்திரம் நல்ல கரலை தட்டி அவர் வார்த்தையின் மேல சார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் உன் பட்சத்திலே இருக்கிறார். விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? Thank you Jesus. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், என் தேவைகள் யாவும் சந்திக்கிறவரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், அவர் யெகோவா ஈரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், தேவனால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும், மலைகள்
எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்க்கையில் அவர் மாத்திரம் போதுமாப்பா. விசுவாசிகள் கரவேற்றது மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கை அவர்தான் எனக்கு நம்பிக்கை. என் வாழ்க்கையில போதுமானவரே, என் வாழ்வில் நம்பிக்கை. ஹல்லேலூயா. போதுமானவரே, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் காக்கிறவரே. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. 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 நல்ல கரடு தட்டி விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது, அவருடைய இரக்கம் ஒரு நாளும் மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத கதை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தான் பாரு, வேத வசனம் நம்மளை பார்த்து சொல்கிறது, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலையற்று போனாலும் என்னுடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை மாறாதவைகள், அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் எப்பொழுதுமே நம்மளை நடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தான் பாருங்க, இயேசு நம்மளுக்கு நல்லவராக இருக்கிறார், அவரே நம்மளுக்கு சர்வ வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நானே உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே. அநேக சத்துருக்களை பார்த்து பயப்படாதே, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை பார்த்து நீ பயப்படாதே. நானே உனக்கு மகா பெரிய கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், உன்னை
அழைத்த இயேசு, உங்களை கரம் பிடித்த இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், நேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், எனக்கு ஆறுதல் தருகிறார். நீ சர்வ வல்லவர், வல்லவர், நீ சர்வ வல்லவர், எனக்கு சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் எழுமி நின்று பாடுவோமா? எல்லாரும் எழுமி நின்று அவர் நாமத்தை உயர்த்தி ஒன்று சேர்ந்து துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமே. ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், அவர் மாறாதவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. கர்த்தர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கிற ஒரு பரிசுத்தரே, நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
கரங்களை அசைத்து அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே 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 நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்த நீர் பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் ராஜாவே ராஜாவே இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வாழுகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை ஆலையால் அசைகின்றதே பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வருகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் துதிகணைக்கு மகிமைக்கு மாதிரி துதிகணம் மகிமைக்கு எல்லா புகழும் எல்லாமே உமக்கு துதிகணம் மகிமைக்கு பாத்திராக எங்கள் இயேசுவே உமக்கு ஆராதிக்கிறோம் நீர் பரிசுத்த பரிசுத்த ஒரு அபிஷேகத்தோட விடுதலையோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளுங்க எல்லாரும் என்னை பரிசுத்தப்படுத்துகிறாங்க நீ பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி நீ பரிசுத்த நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக எங்கள் ராஜாவே நாமத்தை உயர்த்தட்டுமே நீ பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே நாமத்தை உயர்த்தட்டுமே வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூயஸ்தலம் வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூயஸ்தலம் சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய கிருஷ்ணிகரே அவன் நித்தியரே சகலமும் கரணியசத்து நீ பரிசுத்த 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 எல்லாரும் கண்களை மூடி அவர் உயர்த்துவான் நாமத்தை நான் உயர்த்திருக்கோம் நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக எங்கள் ராஜாவே யாவும் உந்தன் நாமத்தை நீ பரிசுத்த நீ பரிசுத்த 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 அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள் மகளே உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற நேரம் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கலாம் எவ்வளவு அக்கிரமான காரியங்களை செய்திருக்கலாம் இன்னைக்கு இயேசுடைய ரத்தம் உங்க மேல தெளிக்கிறது இயேசுடைய ரத்தம் உங்க மேல சுத்திகரிப்பதாக ரியா லாலா ராலா 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 ராமா ரியா மாமா ராலா ராலா ராமா ஒரு பரிபூர்ணமான விடுதலை ஒரு பரிபூர்ணமான விடுதலை ஒரு பரிபூர்ணமான சுகம் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆரோக்கியம் பரிபூர்ணமான ஆறுதல் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு தருவாராக ரிகா ராலா ராமா ஆவியானவரே நீ பரிசுத்த அந்த நாமத்தை
தேவனே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நீரே எங்கள் அடைக்கலமும் எனக்கு கேடகமாயிருக்கிறேனே. உம்மையே நான் நம்பி வாழுகிறேன் அப்பா. தாவீது சொல்கிறேன், நானோ உம்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நம்புகிறேன். நீரே என்னுடைய தேவன், நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு கேடகமும் துணையாய் இருக்கிறவரே. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, உண்மையே நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த வரைக்கும் நம்மளை நடத்துவாராக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவன் நம்மளை மரண பரியந்த வரைக்கும் நடத்துவாராக. இன்னைக்கு உங்களை தேவனாக கர்த்தர் நடத்துவார். நான் உன்னை நடத்த வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன். உண்மையில உனக்கு கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிகள் மாத்திர கரங்களை தட்டி, இயேசுவே உம்மை நம்புகிறேனப்பா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாழ்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியமாவான். சீக்கிரத்தில் நான் தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொன்னவரே. எளியவனை குப்பை என்று உயர்த்தி பிரபுக்குள்ளோரு ராஜாக்குள்ளோரு அமர பண்ணுகிறவரே, எங்களை உயர்த்துவராக ஆவியானவரே. ஊனிந்து தோகினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே.
நீ பாதாளத்தை செய்தவரே, நாங்கள் உண்மையே தொழுது கொள்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் எரிந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காக. என் ஜீவன் பிரியும் வரையிலும் அப்பா உமக்காக நான் எரிந்து கொண்டு பிரகாசிப்பேன். விசுவாச கடைசியாக கடலையே சேர்ந்து எரிந்து கொண்டே இருப்பேன். என் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். என் இயேசு கைவிடவே மாட்டார். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். நான் எரிந்து கொண்டே இருப்பேன். நல்ல கரலை தட்டி விடுதலையோட உமக்கு நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லா கணமும் எல்லா மாட்சியும் துதிகணம் மகிமைக்கு பாத்திர இருக்கிற இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை வேளையில முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் எங்க நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை அசைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 22 சங்கீதம் சாம் முன்பாக வந்து சங்கீதத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறோம். பக்கம் 683, 22ஆம் சங்கீதம் 16 31 வசனம் வரை. வசனம் மாறி வசனம் வாசிப்போம், கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவே குத்தினார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பிவையும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அப்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகில் அவனை கேட்டறினார். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமென். செலுத்துகிறேன். எல்லாரும் தயவு செய்து உட்கார அன்பை கேட்கிறேன். சேர்ஸில் உட்கார்றவங்க உட்காரலாம். வாலிப பிள்ளைகள் தயவு செய்து முன்பாக வந்து அமர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே
உங்களை நாங்கள் வாழ்த்துதல் சொல்கிறோம். குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, புதிதாக வந்திருக்கிறவங்க, புருஷர்கள்மார்கள் அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்தி நாங்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தரை எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் சிமியோன் சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம். அதன் பின்பாக சில அறிவிப்புகளை மேற்கொண்டு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மைக்கு கொஞ்சம் சேர் பண்ணிப்பா. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 11:45 மணிக்கு வாலிபர்கள் சிஏ கிளாஸ் நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்ம சபையில் உபவாசம் நடைபெறும். சபையின் கட்டுமான பணிகள் வரவு செலவுகளை குறித்து பாஸ்டர்கள் அறிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சபையில் தினமும் காலை 11 மணிக்கு ஜெபம் நடைபெறும். கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். சபையின் கட்டுமான பணிக்கான வீடியோ கிளிப் காண்பிக்கப்படும். ஆமென். சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிமியோன் ரைட், ஓகே, தேங்க்யூ. அறிவிப்பு வாசிக்க கேட்போம். சில அறிவிப்புகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமை நாள் உபவாச ஜெபம் நம்ம சபையில் நடக்குது. நான் வீட்டில் வேலைக்கு போகாதவங்க, நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி காண்பிக்கலாமே. 1 2 3 பேர். இவங்கெல்லாம் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க. நீங்கள்லாம் என்ன செய்யலாம்? தாராளமாக உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளலாமே. அது எவ்வளோ பிரயோஜனமானது. உபவாச ஜெபம் என்பது இப்போ நீங்கள் ஆராதனைக்கு இங்கே வரீங்க பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டால் எல்லாமே நடக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உபவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னது ஓவர் டைம் ஒர்க்குன்னு பேர். அதில் தான் அதிகமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், நீங்கள் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஜெபிக்க வேண்டிய விதம் எல்லாவற்றிலும் வளர்ச்சியில், ஆவிக்குரிய வளர்ச்சியில், ஆசீர்வாதத்தின் வளர்ச்சியில் கர்த்தர் செய்வார். அதுதான் அந்த உபவாச ஜெபம். பரிசுத்த ஓய்வு நாளை நியமிக்கிறது எதுக்காகனா, 6 நாட்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்வதற்காக நம்ம வரோம். நன்றி சொல்வது வேறு, உபவாசம் ஜெபிக்கிறது வேறு. உபவாசத்தோடு எதுக்கு ஜெபிப்பாங்க? நம்மளால் முடியாத காரியங்கள், நிறைவேறாத முடியாத காரியங்களை உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் செய்வார். அதுலேயும் நீங்கள் ஜெபிக்கிறது யாருக்கு ஜெபிக்கிறீங்க தெரியுமா? நம்ம தேசத்திற்காகவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நாம் ஜெபிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த உபவாச ஜெபத்தை தயவுசெய்து தடையில்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வாங்க. சில பேர் வேலை செய்கிறவங்க கூட என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூட அதில் கலந்து கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டுவிட்ட நேரம் செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் கணக்கு வச்சுருப்பார். 4 புஸ்தகம் 3 புஸ்தகம் இருக்குது. அதில் ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஞாபக புஸ்தகன்றது என்னென்னா, நீங்கள் நானும் மறந்துடுவோம். கர்த்தர் அதை எழுதி வச்சதை நியாய தீர்ப்பு நாட்களை ஞாபகப்படுத்தி காட்டுவார். நாம் செய்த நற்கிரிகைகளை குறித்து, துர்க்கிரிகைகளை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து. அதனால தான் மத்தேயுவில சொல்லப்படுகிற வார்த்தை 12:36 மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து யாவையும் நியாய தீர்ப்பு நாட்களில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். பெரிதலா வீண் வார்த்தை பேசுறதை கூட கணக்கு வச்சிருக்கிறாருன்னா, நீங்கள் ஆண்டவருக்காக செலவு பண்ணுற நேரம் வைக்காமல் இருப்பாரா? ஆமீன். நீங்கள் அது அசால்ட்டாக நம்ம நினைக்கிறோம். அசால்ட்டாக நினச்சா வாழ்க்கை அசால்ட்டாக போயிடும். ஜாக்கிரதையாக பின்பற்றணும்னா நம்ம ஜாக்கிரதையாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அது ஆசீர்வாதையும் இந்த பூமியில் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் உபவாச நாளை மட்டுமல்ல மற்ற ஆராதனைகளையும் நீங்கள் பங்கு கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பொங்கல் தினத்தில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். இல்லைன்னு சொல்ல வந்திருக்கிறீங்க, அதோட சந்தோஷம்தான். நான் உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு செய்தி வச்சுருந்தோம். 12 பேர் தான் கலந்து கொண்டாங்க. 12 பேர் எவ்வளோ பேருமா? 16 பேர். உங்களை நம்பி ஒரு விசேஷத்தை செய்தியாளரை கூப்பிட்டுருந்தா என்ன ஆகும்? என் மானம் கப்பல் ஏறாகும் இல்லையா?
என்னங்க 12-13 பேருக்காக ஒரு செய்தியாளரை கூப்பிட்டு நீங்களே பிரசங்கம் பண்ணியிருக்கலாமே. அதனால் இனிமேல் பிரசங்கியாரை யாரோ கூப்பிடணுன்னா அதுக்கு ஒரு ஆலோசனை நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அது ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் கூப்பிடுவோம், சரிங்களா? உலகத்தை சந்தோஷப்படுத்துவதை காட்டிலும் தேவனை சந்தோஷப்படுத்துவது உங்களுக்கு நன்மையும் தேவனுடைய கிருபையும் உண்டாகும். நமது சபையின் கட்டுமான பணி, தயவுசெய்து நல்லா கவனிங்க. சபையின் கட்டுமான பணி 2,73,000 ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. சபையோர் அல்லா ஒரு சில பேர் கொடுத்துருக்கிறீங்க, ஒரு சில பேர் இன்னும் கொடுக்க சூழ்நிலை இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா அது எப்படியோ அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் 2,73,000 ரூபாய் உங்கள் கணக்கில் இருக்குது இல்லைங்களா சிமியோன்? அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்குறோம். கடந்த வாரத்தில் 68,940 ரூபாய் செலவாயிருந்தது. 1,68,940 ரூபான்னு நினைக்கிறேன். அது இது வரைக்கும் செலவாயிருக்கு. அப்போது பேலன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த 8,000 ரூபா அப்ரூவ்டுக்காக கொடுத்துருந்தது. அதெல்லாம் சேர்த்து அது கழித்த பிறகு 96,060 ரூபாய் தான் நம்ம கையில் இருக்குது, சரிங்களா? எல்லா பில்லு இதில் இருக்குது, லிஸ்ட் எல்லாம் வச்சுருக்கிறேன். நீங்கள் கணக்கு பார்த்துட்டு எனக்கு ஒரிஜினல் கொடுத்துடணும், நான் ஃபைல் பண்ணி வைக்கணும் என்னுடைய எவிடன்ஸுக்காக. இந்த 96,060 ரூபாயில் போன வாரம் செலவு பண்ணதை சொல்கிறேன் கேளுங்க. 2,820 ரூபாய் அந்த வாரத்துக்கு உண்டான மெட்டீரியல், டீ, வடை, இந்த மாதிரி எல்லாமே இதில் கணக்கு வச்சுருக்குறோம். அதுக்கு பில்லும் இருக்கும். இதில் எல்லாமே நாங்கள் வச்சுருக்குறோம். இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்குண்டான பில்லும் நாங்கள் உள்ள சில இதுக்கு வச்சுருக்கிறோம். வடை போண்டாக்கெல்லாம் பில்லு கிடையாது, சில இதுக்கெல்லாம் வச்சுருக்குறோம். 2,820 ரூபாய் செலவாயிருக்கிறது. ஆலோ பிளாக்கு 1000 கல்லுக்கு மேலே வாங்கினதுக்கு 40,000 ரூபாய்க்குள்ளே தான் வரும் கீழே. ஆனால் இன்ஜினியர் என்ன செஞ்சிட்டார், 50,000 கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறார். அவர் கையில் 50,000 கொடுத்துருக்குறோம். அது போக பார்த்துட்டிங்கன்னா நேற்று தினத்தில் கொத்தனார் கூலி பார்த்துட்டிங்கன்னா மேஸ்திரி 19 ஷிஃப்ட்டு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது மேஸ்திரி பொறுத்தளவுக்கு 19 ஷிஃப்ட்டு ஒரு 6 நாளைக்கு செஞ்சுருக்கிறாங்க. அதில் 2 நாள் 6 மணிலேருந்து செஞ்சுருக்கிறாங்க. மம்முட்டி ஆள் 18 ஷிஃப்ட்டு செஞ்சுருக்கிறாங்க. கொத்தனாருக்கு ஒரு நாளைக்கு 1,200 ரூபாய், மம்முட்டி ஆளுக்கு 850 ரூபாய். ஆக மொத்தம் 6 நாட்களுக்கும் இவங்க செய்திருக்கிற கூலியின் தொகை நேற்று தினத்தில் கொடுத்துருக்கிறோம் 39,125 ரூபாய் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம் அவங்க கையில். அப்போது 125 ரூபா. இப்போ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த 96,000 இது மூன்றுமே நீங்கள் கூட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா 91,945 ரூபாய் செலவாயிருக்கிறது. 96,000 ரூபாய் கையில் இருக்குது, 60 ரூபா. 91,945 ரூபா போன வாரம் செலவாயிருக்கு. மீதம் 4,115 ரூபா மட்டும்தான் இருக்குது. இந்த 4,115 ரூபாய் வைத்து சபை கட்டுவதற்கு என்ன செய்யலான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரின்னு சொல்லியிருக்கிறேன் விசுவாசத்தில். ஆனால் நமக்கு சிமெண்ட்டு ஜல்லி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ராணி சிஸ்டர் கூட நேற்று வந்திருந்தாங்க. அதனால் இப்போ போன வாரம் நீங்கள் வரல, ஒரு வீடியோ கிளிப் போட்டு காட்டிருந்தோம். இப்போ 4,115 ரூபா மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூலியே 40,000 ரூபா பக்கத்தில் வருது. இப்போது இதை வச்சுட்டு என்ன செய்யலான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆண்டவர்கிட்ட தான் ஜெபித்துட்ருக்குறோம், நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கிளிப்புக்கு அவங்க காட்டுவாங்க எந்த அளவுக்கு போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் என்னென்ன ஆயிருக்குன்னு காட்டிடலாம். அடுத்த வாரத்தில் எல்லோரும் வரும்போது அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து போட்டு காட்டிவிடுங்க. அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஒவ்வொரு வாரம் நம்ம முடியும் போது என்னான்னு பார்க்கலாம். நம்மகிட்ட பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். இல்லைன்னா இப்போ இந்த நாளையோட வேலை ஸ்டாப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நாள் கூலி 4,500 ரூபாய்க்கு மேலே ஆயிடுது. ஓகே, நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
50,000 கொடுத்த ஆலோ பிளாக்கு இறங்கிட்டு இருக்கு, 1000 கல். வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா கூட நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா பெருமைக்கு சொல்லலை, நேற்று மட்டும் ஒரு 300 ஆலோ பிளாக் கல் ஃபுல் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதனால் நிற்கக்கூட பலன் இல்லாமல் நிற்கிற ஆளு இல்லை, பற்றாக்குறையினால். மொத்தம் 7 பேர் வேலை செஞ்சாங்க. அதில் நானும் தம்பியும் கூட சில ஆலோ பிளாக் கல்லெல்லாம் தூக்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 300 கல் மேலே லோடு ஏற்றிருக்கிறோம். 2 கையும் தொங்கி போயிடுச்சு. ஊழியக்காரன் இதையும் செய்யணும், அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க, ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளை தினத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு கூலி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1200 2 மேசன் 2 பேர் வந்தாங்கன்னா மம்டியால் சேர்த்தா 4000க்கு மேலே போகுது. 4115 ரூபா இருக்குது. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க எடுங்க, என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும். இதனுடைய பில்லு எல்லாம் இருக்குது, நோட்ஸ் இருக்குது, பார்த்துட்டு எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவிப்பு முடிந்தன. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிதாக இன்றைக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இந்த சபை கெஸ்ட்டாக வந்தவங்க இருக்கட்டும், ரெகுலராக வரக்கூடியவங்க மட்டும் சொல்ல, யாராக இருக்கிறீங்க எந்திரிச்சு நிற்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பேர் கவிதாவா? சங்கீதா சிஸ்டருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நம்ம ஸ்டெஃபி அவங்க டீ கட்டிமில் அவங்க வந்து எழுந்து நிற்க அன்பாக கேட்குற ஒரு வாலிப மகள். பொங்கல் தின அன்றைக்கு அவங்க வந்திருந்தாங்க. பஸ் ஸ்டாப் போகும்போது அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க. பைபிள் வச்சுருக்கிற பார்த்துட்டு நீங்கள் கிறிஸ்தவர்களாக கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி அவங்கள ஆத்துமாதாயம் பண்ணி நாங்கள் அவங்கள ஃபோன் மூலிமா விடாமுயற்சியாக நைட்டும் பகல் விடுறது கிடையாது. ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி எப்படியாக வாங்கணும் சொல்லி அவங்கள வர வச்சுருக்கிறேன். இன்றைக்கி புதிதாக அவங்க வந்திருக்கிறாங்க. வேறு சபைக்கு போனவங்க தான், ஆனால் பேக் ஆகிட்டாங்க, பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. இனி தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்து வருவதற்காக நாம் அவங்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ சிஸ்டர், உட்காருங்க. நீங்கள் நின்றுருங்க. இதற்காக ராஜு பிரதர் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சங்கீதா மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, கணவன் ரட்சிக்கப்பட.
ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர், உட்காருங்க. இன்னொரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு சொல்கிற விரும்புகிறேன். உங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் அழைப்பு இருக்குமானா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாட்டி பாஸ்டர் சார்லஸை தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிக்கணும், இல்லை குடும்ப ஜெபம் நடத்துங்க, இப்படி நீங்கள் ஆர்வப்பட்டால் எங்களை கூப்பிடலாம். பாஸ்டர் வரவே மாட்டேங்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஆனால் இப்போது வேலையெல்லாம் முடிஞ்சு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நாங்கள் வர முடியும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரி இருக்குமானா நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ உங்களை விசாரித்து உங்கள் குடும்பத்துக்காக, குடும்ப தேவை ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வந்தால் நானும் பாஸ்டமாக தான் வர முடியும். வேறு 2 பேர் தான் வர முடியும். வேறு யாரும் கூட வர முடியாது. வேறு யாராவது ஊழியத்தில் வர விருப்பப்பட்டால் எங்களோட கூட நிறுத்தி வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் கெஸ்ட்டாக வந்திருக்கிற அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இதில் ஊழியக்கார் பாஸ்டர் யாராவது வந்திருக்கிறாங்களா? பாஸ்டர் வந்திருக்கிறாங்களா சிஸ்டர்? இப்போ நேற்று பாஸ்டர் பார்த்துருந்தேன். போயிட்டாங்களா? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நன்றி. அவங்க வீட்டுக்கு நேற்று ஒரு ஆறுதல் கூட்டத்துக்காக போயிருந்தோம். அதனால் அவங்கள பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்பாக சிறு ஒரு ஊழியத்தை நடத்த ரெடியா? ஓகே. சிறு குழந்தைகள் எழுந்து போகும்படி அன்பாக கேட்குறோம். 8:35 வரமா அன்பாக கேட்குறோம். சாட்சி இருக்கிறாங்களா? சாட்சி யாராக இருக்கிறீங்களா? சொல்ல ஆண்டு உங்களுக்கு செய்த நன்மைகளை உயிர் உள்ள சாட்சியாக இருக்கணும். சரி, இல்லை சண்டே கிளாஸ் பண்ணணும். சாட்சினால் டைம் இல்லை நமக்கு. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுவதற்காக ஜென்ஸ் பகுதியில் யாராவது ஒருத்தர் குமார் அவங்க ஜெபிக்கலாம். குமார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சோதர் ராஜா, இந்த ஆராதனை வேளையில் எங்களை கலந்து கொண்ட கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எங்கள் தேவதாசனை சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனை. எத்தனையோ எங்கள் கனவிலில் கண்ணீர்களோடு நாங்கள் வந்திருந்தாலும் எங்கள் தேவதாசனை மூடி மறுத்து நீர் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு வர்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீர் பேசுவதாக இருக்கட்டும் அப்பா. எங்கள் மனதை ஆறுதலோடு தேர்த்தும்படி நீர் அந்த வார்த்தைகளாக நீங்கள் எங்களை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தேவதாசனை மூடி மறுத்து நீர் வெளிப்படுத்துங்க. நீரே பொருட்படுத்த வேண்டியதுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. குமார் சகோதரருக்கு நன்றி செலுத்தி ஒரு சின்ன அறிவிப்பு சொல்ல நான் மறந்துட்டேன். சகோதரி புதிதாக யாரை வந்திருந்தீங்கன்னா கேலண்டரு வாக்கு தத்த அட்டை இருக்குது, மறக்காமல் போகும்போது மூன்சி அவங்க கையில் நீங்கள் வாங்கிட்டு போக அன்பாக கேட்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு வழக்கமாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் தியானித்து போகிறோம். அடுத்த வாரம் வேறு செய்தியாளர் உங்களுக்கு பேச வருங்க. வேறு செய்தியாளர் வருவாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை வேறு செய்தியாளர் பேசுவாங்க. மறக்காமல் வந்துடுங்க. இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் நாம் வாக்கு தத்தம், தேவன் கொடுத்த வாக்கு, இந்த வருஷத்தை கொடுத்த வாக்கு தத்தத்தை நிமித்தமாய் தொடர்ந்து 2 வாரம் நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ 3வது வாரமும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். ஒரு மனிதன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் சந்தேகப்படலாம், யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்தம் என்பது அது 100க்கு 100% நிறைவேற்றி முடிப்பார். அதுதான் உண்மையான விஷயம். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என் குடும்பத்துக்காக, நான் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்திற்காக, எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு தகப்பனாக கிறிஸ்துவை பார்த்து விசுவாசத்தோடு நாம் ஜெபங்களோடு, விண்ணப்பங்களோடு, வேண்டுதலோடு ஏறெடுக்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமேன் சொல்லுவோமா? அப்போ எப்படி செய்து முடிப்பார்ன்றதும் சொன்னேன். யாருக்கு செய்து முடிப்பார், எவருக்காக செய்து முடிப்பார்னா அவருக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களுக்கு தான். வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், தேவனுடைய வழியின் பிரகாரமாக பின்பற்றுகிறவர்களுக்கு தான், பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனுடைய மன விருப்பத்தின்படி நடக்கிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தான் விரும்பின காரியம் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதை தவிர அறகுறையாக இருக்கக்கூடியவர்களுக்கு செய்ய மாட்டார். அறகுறையாக அப்படின்னா புரியுதுங்களா?
உள்ள பாதி ஆவிக்குரிய பாதி வாழ்க்கையில் இருப்பாங்க, உலக பிரகாரமாக வாழ்கிற பாதி வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக செய்ய மாட்டார். 100% ஆண்டவர் என்னை செய்து முடிப்பார் என்று எப்படி நம்ம விசுவாசிக்கிறோமோ, அதே போல விசுவாசிகளாகிய ஊழியர்களாக நாம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரமாக என்றைக்கு முழு நம்பிக்கையோடு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ, அப்பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நமக்காக, நமக்கு குடும்பத்துக்காக, தேவைக்காக யாவையும் செய்து முடிக்க அவரும் இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவராக இருக்கிறார், செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் தேவனை பார்த்து கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. செய்து முடிப்பார். கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கிருபையினால் நடத்துகிறார். சில பேர் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, எப்படி இது எப்படியெல்லாம் நல்லா உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு, எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க, எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியின் சமாதானமாக இருக்கிறீங்கன்னா, எல்லாம் அவருடைய கிருபை தாங்க. இப்படி தேவைகள் எப்படி சந்தித்தது, எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டு தேவைகள் அல்ல, அவருடைய கிருபை தாங்க. அப்போ அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களிலே இருக்க வேண்டும். ஆமீன். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒரு எம்டி பிளேஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கை. வெறுமையாக எப்படி இருக்கிறோமோ அதை வனாந்தரமான வாழ்க்கைன்னு சொல்லலாம். வனாந்தரமான ஒரு இடமா தான் இருக்கும். அப்போ ஆண்டோடைய கிருபை ஒரு தேவ பிள்ளைகளோட குடும்பத்தில் இருக்குமானால் கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதம் அந்த குடும்பம் செழிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும், கர்த்தருக்கு ஏற்றபடி. அப்போ உமது கரத்தின் கிரிகைகளை நிகழ விடாதிருப்பதாக. இப்போ ஆண்டவருடைய கரத்திலே செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் எப்படிப்பட்டது, நிறைவேற்றி முடிப்பாராக. தடை செய்யாமல் கர்த்தர் எல்லாம் நிறைவேற்றி முடிப்பாராக. இவை எல்லாம் யாருக்கு செய்கிறார்னா, ஆண்டவருடைய இருதயத்தை ஏற்றபடி நாம் எப்பொழுது செய்கிறோமோ அப்பொழுது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமீன். நீங்கள் எந்த அளவுக்கு ஆமீன் சொல்லி வாய் திறக்கிறீங்களோ உங்களுடைய வாயின் வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வாயை பூட்டிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். அவங்க செய்ய வேண்டியது வேற ஒருத்தர் செய்வாங்க, ஆனால் கர்த்தர் செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் நிரப்புவேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளும். இப்போ கேட்குறவன் எப்படி கேட்பான்? வாய் திறந்து தான் கேட்க முடியும். அதே போல தான் ஆண்டுடைய சன்னிதானத்தில் வரும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஊழியர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடையது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது முழு மனதோடு முழு இதயத்தோடு நம்ம அதை கேட்டு நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் அதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வரும். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், ஆண்டுடைய சமூகத்தில் உன் செய்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் உன் செய்கைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய யோசனைகள் எல்லாம் அப்பொழுது உறுதிப்படும். நீங்கள் எந்த காரியத்தை செய்ய விரும்புகிறீங்களோ அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரே, நான் வீடு கட்ட விரும்புகிறேன், ஒரு இடம் வாங்க விரும்புகிறேன், திருமண காரியம் செய்ய விரும்புகிறேன், இல்லை இந்த வேலைக்கு போக விரும்புகிறேன், இல்லை மற்ற எந்த காரியங்கள் இருந்தாலும் அது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். புரியுதுல? பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைங்க சில காரியங்கள் செய்கிறாங்கன்னா அதில் பிரச்சனைகளும் ஒரு ஆபத்தும் ஒரு விபரீதமும் வரும்னா அந்த பெற்றோர்களுடைய இறுதியம் ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். என் ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த நாள் முழுவதும் ஒப்பு கொடுக்கறது போல நான் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் என்ன யோசனை பண்ணி முடிவெடுக்கிறீங்களோ, என்ன யோசனையோடு அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் யோசனைகள் கர்த்தர் என்ன செய்வார்? உறுதியாக நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார் இந்த ஆண்டு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேவனாக கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ உன் செய்கைகளின் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் இருந்தால் நிறைவேற்றுங்க, உம்முடைய சித்தமில்லை என்றால் தடை செய்யுங்க. அல்லேலூயா. ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, உம்முடைய விருப்பத்தின்படி நடக்க கடவுது. அவர் தான் நம்மளை அழைத்தவர், உண்மையுள்ளவர், தகப்பன். அந்த தகப்பனுக்கு தெரியாமல் எந்த காரியமும் நம்ம சிந்திக்கவும் கூடாது, ஆலோசிக்கக்கூடாது, செய்யவும் கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? அதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய புத்திரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அழகு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் உன் செய்கைகள் எல்லாம், அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்போது யோசனைகள் உறுதிப்படுவது மட்டுமில்லாமல் நீதிமொழிகள் 16:3 எடுத்தவங்க வாசிங்களேன்.
உறுதிப்படும். அப்போ ஒப்புவிக்கும் போது உன் யோசனைகள் உறுதிப்படுவது மட்டுமில்லாமல் அடுத்து என்ன சொன்னால் உன் மன விருப்பத்தின்படி நான் தருவேன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய விருப்பம் என்னது? என் பிள்ளைகளோட என்ன விருப்பமோ அதுதான் என் விருப்பம். அல்லேலூயா. வேற யாருக்கும் செய்ய மாட்டாரு. அவிவிசுவாசம் உள்ளவங்களுக்கும் புறஜாதிகளுக்கு கர்த்தர் ஒரு காலம் செய்ய மாட்டார். யாருக்கு செய்வார்? ஆண்டவருடைய ஏற்றபடி ஒப்புவிக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் எல்லா முடிவெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அந்த யோசனையோகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ உங்கள் யோசனைகளை கர்த்தர் என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். சங்கீதம் 24 வாசிப்போம். அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி. அப்போ யோசனை பண்ணி நீ ஆலோசிக்கிற எல்லா காரியத்தையும் யார் நிறைவேற்றுவார்? தேவனாக கிறிஸ்து நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவாராக. நீ என்ன யோசிக்கிறாயோ ஆலோசிக்கிறாயோ அவை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். இது ஆண்டவராக கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை தவிர நான் சொல்லவில்லை. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி தேவன் நிறைவேற்றுவார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு மனிதன் சொல்கிறதே நம்புகிறோம்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய கிறிஸ்துவாகிய அவர் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டது இருக்கும்? வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அதை நிறைவேற்றி முடிப்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போது என்னுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. அதுக்காக தவறான மன விருப்பத்துக்கெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். அவருடைய இருதயத்தை கேட்டு வசனத்தின்படி கேட்கணும். வசனத்தின்படி உறுதியாக கேட்கணும். ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி அந்த காரியத்தை கேட்கணும், தவிர மற்ற விருப்பத்தின்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. சில புரியுதுங்களா? அப்போது மற்றவங்களான பழி வாங்கணும் ஆண்டவரே, அவங்கள உதைக்கணும் ஆண்டவரே, அவங்கள ஏதாவது ஒன்று செய்ய பிடுங்கணும் ஆண்டவரே, அந்த அவங்கக்கிட்ட அபகரிக்கணும், அதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார். ஆண்டுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம நடந்தோம்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் செய்வார். நம்ம என்ன ஆலோசிக்கிறோமோ அந்த ஆலோசனை விருதாய் போக விட மாட்டார். மனுஷனோட ஆலோசனை விருதாய் போகும், கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். அல்லேலூயா. நம்ம யோசிக்கிற யோசனையில் பெரியவர் அவர். யோசனையில் மகத்துவமுள்ள தேவனாக கிறிஸ்து. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது ஆவியானவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்து செயல்பட வைப்பார். அல்லேலூயா. உங்கள் காரியங்கள் மாறுதலாய் மாறும், ஆசீர்வாதமாக மாறும், மகிமையாய் மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ ஆண்டவர் என்னுடைய மன விருப்பத்தின்படி தந்து நான் யோசிக்கிற ஆலோசிக்கிற எல்லா தீர்மானங்களெல்லாம் நிறைவேற்றி முடிப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி. அது மாத்திரமல்லாமல் பாருங்க, ஆண்டுடைய கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனாக கர்த்தராக கருத்தில் கிருபையும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். சங்கீதத்தில் 23:6 எடுத்தவங்க வாசிங்களேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், அப்போ நான் வாழ்கிற தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் உள்ள இந்த நாட், இந்த சரீரம், ஆவியாத்ம சரீரம், இந்த பூமியில் வாழ்கிற எல்லா நாட்களிலும் தேவனுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். என்னையும் மட்டுமல்ல, என் வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டிலே, ஜெப ஆலயத்திலே, நீங்கள் தங்கியிருக்கிற வீடும் கர்த்தருடைய வீடு தான். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வீடு எப்படிப்பட்ட வீடுனா, ஒரு கோவில் எப்படி சொல்லுவாங்க புரியுதா? ஒரு கோவில் இருக்கக்கூடிய இடம் போல இருக்கணும். ஒரு தேவன் வாசம் செய்கிற கூடாரமாக இருக்கணும். அசுத்த ஆவி உள்ளே வரக்கூடாது. மூன்றாம் மனுஷனுக்கு இடம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் நிறைந்த வீடாக இருக்கணும். அந்த பிரசனம் நிறைந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஜெபிக்கிற குடும்பமாக இருப்பாங்க, துதிக்கிற ஜனங்களாக இருப்பாங்க, தேவனுடைய சத்தம் அங்கே தொனித்து கொண்டே இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் ஏதோ ஆவிக்குரிய துதிகள் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும், தேவனுடைய பாடல்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். வீண் வார்த்தைகளுக்கும் சிந்தைகளுக்கும் அந்த கூடாரம் இடம் கொடுக்காது. கரங்களை தட்டி என்னன்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் மட்டும்தான் கர்த்தர் இருப்பார். அது உங்க வீடா இருந்தாலும் சரி, அடியனு வீடா இருந்தாலும் சரி, யாரோட வீடா இருந்தாலும் சரி, என்றைக்கு தேவனை சார்ந்து வாழ்கிறார்களோ அவங்களுடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் திருப்தியாய் இருப்பார்கள், மீதம் எடுப்பார்கள், பிறருக்கு கொடுக்க கர்த்தர் வைப்பார்.
மீன் எந்த மனுஷங்கிட்டையும் மனுஷிக்கிட்டையும் போய் கண்ணீர் வடித்துட்டு காப்பாற்றுங்கன்னு போய் ஒப்பாரி வைக்க மாட்டார்கள். அல்லேலூயா. நீதிமானோட சன்னதி அப்பத்துக்கும் எண்ணெய்க்கும் அழிந்து திரிய விட மாட்டார். ஏன் தெரியுமா விட மாட்டார்? அப்படி விட்டார்னு வச்சுங்க, புறஜாதிக்காரன் தேவனை துக்கப்படுத்துகிற மாதிரி பேசுவான். உங்கள் பிள்ளைகள் போய் எங்கேயாவது போய் பசிக்குது சாப்பாடு போடுங்க, துணி எடுத்து கொடுங்க, ஏதாவது சட்டை இருந்தால் கொடுங்க, உங்களை கேட்காம போய் யார்கிட்ட போய் நின்றுச்சுன்னா உங்கள் எழுதி எப்படி இருக்கும்? வேதனைக்குரியதாக இருக்குமா இருக்காதா? அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற போது போய் நீ இந்த தவறு செய்யலாமா, உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம், நீ என்னக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் இதோடு பெஸ்ட்டாக வாங்கி தருவேனே, மானத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுவோமே. அதே தான் ஆண்டவர். நீ நீதிமானா என்றைக்கு இருக்கிறாயோ, நீதியின் வழியில் என்றைக்கு பின்பற்றுகிறாயோ, உன் வீட்டு உன் கூடாரம் தேவனால் போஷித்து நடத்தப்படும். அல்லேலூயா. எந்த மனுஷனும் உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய நிலைமைக்கு கர்த்தர் விட மாட்டார். காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் ஏதோ ஒரு மனிதனை கொண்டு உங்கள் குடும்பத்தை நடத்தி செல்வார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் எனக்கு நன்மை செய்வார், அவருடைய கிருபை என்னையும் என் குடும்பத்தை தொடர்ந்து நடத்த உதவி செய்வார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்றால் என்ன? தேவனோடு உறவு கொண்டு நிலைத்திருப்பேன். ஆமென். தேவனோடு உறவுல ஐக்கியத்தில் ஃபெலோஷிப்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், எப்பொழுதுமே இருந்துட்டோம்னா யாரால இருக்க முடியாது? பேசுகிற என்னாலே இருக்க முடியாது, யாராலே இருக்க முடியாது, எப்பேற்பட்ட மகான் பரிசுத்தவான்களால் இருக்க முடியாது. உன்னுடைய குடும்ப காரியங்கள், சொந்த காரியங்கள் எல்லாம் முடித்த பின்பு உனக்கு ரெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஓய்வுன்னு ஒன்று இருக்கும் பத்தியா? அந்த நேரம் உலகத்துக்கு செலவு செய்யாதபடி தேவனுக்குள் நிலைத்திருந்து செலவு செய்தாய், அந்த நேரம் மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. அதை தெரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து, புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து, அறிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஒன்றுக்கும் குறைவில்லாமல் உன்னை திருப்தியாய் நடத்துவார். எப்பொழுது நடத்துவார்? மேலே சொன்ன வசனத்தின்படி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட உன் தேவனாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இந்த பூமியில் ஒரு குறையும் காணாதபடி சொல்லுவாங்க பத்தியா? ஏதாவது குறை இருக்குதா? ஒரு குறை இல்லைங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துகிறாருங்க. என் வாழ்க்கையில் எப்போ இயேசுவை பிடித்து கொண்டனோ, இயேசுவை எப்படி அறிந்து கொண்டனோ, இயேசுவை எப்படி பின்பற்றுகிறனோ, அந்த நிமிஷத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுக்கு நானும் சாட்சி சொல்ல முடியும். என்றைக்கு என்னுடைய மனைவியை திருமணம் பண்ணின நாள் மட்டுமில்லை, அப்போல்லாம் நிறைய குறைவு இருந்தது. என்றைக்கு சொந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் என்று ரோமன் கத்தோலிக் என்ற குடும்பத்தை விட்டு தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நாங்கள் ஒப்பு கொடுத்தோமோ, அந்த நாளிலிருந்து 26 வருடங்களாக மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறவருக்கு பிச்சை எடுக்க வச்சதில்லை. கரங்களை சட்டி ஆண்டுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட கடன் சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னு அதுதான். கடன் இல்லாமல் வாழ்கிற ஒரே குடும்பம் ஆண்டவர் எங்கள் குடும்பத்திலேயே நாங்கள் மட்டும்தான் எங்களை வச்சிருக்கிறாரு. எங்கள் குடும்பத்தில் நான் சொல்கிறேன், உங்களையும் வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன் தகப்பனாக கிறிஸ்துவுக்கு. அப்போ ஆண்டவர் பாருங்க, பிலிப்பியர் 4:19 அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையில் பாருங்க, எடுத்தவங்க வாசிங்க. நீங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையாக நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அவர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதமான ஐஸ்வரியத்தின்படி புரியுதுங்களா? அப்போ உங்கள் குறைவுகள் என்ன இருக்கிறதோ, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் மகிமையாக ஆண்டவர் உங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்கள் குறைவு என்னன்றது ஆண்டவருக்கு தெரியுங்க, யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவருக்கு தெரியப்படுத்துக. உங்கள் குறைவுகளெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் போய் ஒப்பாரி வச்சு சொல்லணும்னு அவசியமே கிடையாது.
ஆண்டவருக்கு உருவாக்குனவருக்கு தெரியுமா தெரியாதா? படைத்தவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் உங்கள் குறைவுகள் என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த குறைவுகள் என் பிள்ளைக்கு குறைவாக இருக்கிறது, நிறைவாக்க என்னுடைய வேலை இருக்குது. அதுதான் உண்மை. ஏன் குறைவாக இருக்குன்னு புலம்புறாங்கன்னா அந்த வீட்டில் தேவன் இல்லை. அதுதான் விசுவாசம். உண்மை அதுதான். ஒரு குடும்பத்தில் குறைவு 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 சொல்லி புலம்பல் புஸ்தகம் மாதிரி, எரேமியாவுக்கு அடுத்த புலம்பல் புஸ்தகம் மாதிரி ஏன் புலம்பிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் பரிசுத்த ஆவியானருக்கு இடம் இல்லை. உலகத்தின் ஆவிக்கு இடம் இருக்கிறனால தான் அவங்க வாழ்க்கையில் குறைவு பார்க்குறாங்க. குறைவுன்னா சம்பாதித்தில் மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தில் மட்டும் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வடிக்கிற குடும்பமாக இருப்பாங்க. இதுதாங்க உண்மை. ஆசீர்வாதம் என்பது பணத்தினால பொருளாதாரத்தினால இல்லை, பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய எல்லா வித ஆசீர்வாதமும் அவன் பெற்றவனாய் பெற்ற குடும்பமாக இருக்கிறவன் தான் ஆசீர்வாதம். பணம் வந்து பிச்சைக்காரன் உங்களை பார்க்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நம்மளோட அவன் தான் ரிச் ஃபேமிலியாக இருப்பான். சிக்னலில் பிச்சை எடுக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண உடை தான் போட்டிருப்பான். அவனோட பேங்க் டெபாசிட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபாசிட் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு தெரியும், ஏன்னா நானும் பிச்சை எடுத்தவன், எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு பிக்சரில் பேசும் படம்னு சொல்லி ஒரு கமலஹாசன் படம் நான் சொல்லணுன்ட்ருக்குல்ல, வாலிப வயசில் பார்க்கும்போது அந்த கமலஹாசன் ஊமை படம் மாதிரி அது. அப்போ அவனா அவர் பிச்சைக்காரனுக்கு போய் 10 பைசா கொஞ்சம் குறைவாக கொடுக்குறான். காசு சில்லற காசு கொடுக்கும்போது அவன் சிரிக்கிறான் பிச்சைக்காரன். சிரிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா, என்ன செய்கிறான்னா அவன் அங்கங்கே எடுக்கிறான் பாரு, கத்தையாக பணம் எடுக்கிறான். இது அடியில் இருந்து பார்த்தா இவ்வளோ இதெல்லாம் எடுக்கிறான். பாடா உனக்கு நான் பிச்சை தரேன் வாய்க்கிறியாடான்றான். அவன் தக்கப்பட்டுட்டு போகிறான். அவ்வளோ பணக்காரனாக இருக்கிறான். அவனைவே ஆண்டவர் நடத்துகிறாருன்னா நீதிமான கர்த்தர் கைவிடுவாரா? உங்கள் குறைவுகள் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் குறைவுகள் என்னவா திறமை இருக்கணும்? நான் இன்னும் நல்ல ஜெபிக்கல ஆண்டவரே, என்னை ஜெபத்தில் குறைவாக இருக்கிறேன், வேத வாசிப்பில் குறைவாக இருக்கிறேன், பரிசுத்தத்தில் குறைவாக இருக்கிறேன், என் தேவனுடைய ஆலயத்தில் நான் நேரத்தை செலவிடுறது குறைவாக இருக்கிறேன், என் தேசத்துக்காக கண்ணீர் விடுகிறத நான் குறைவாக இருக்கிறேன். அதை சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் சோறு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால் ஆண்டவர் அழுதுட்டு தான் இருப்பார். அப்படியே போங்கடான்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ நிறைவு வாங்கினா உன் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லாமையே கர்த்தர் செய்வார். நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளும் முன்னே உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். கேட்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இந்த சின்ன பாப்பா போய் அம்மா கிட்ட போய் அது செய்வாங்களா, இது செய்வாங்களா, படிக்க வைப்பாங்களா, எனக்கு வாழ்க்கையை அனுமதிச்சு கொடுப்பான்னு அதுக்கு கவலை இருக்குமா? நினச்சி பாருங்க. அப்படியே இருக்கும்போது ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கைவிடுவாரா? நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ உங்கள் குடும்பத்தை மற்றவர்கள் பார்த்து உங்களை தேடி வரணும் கேட்கறதுக்கு. ராஜாக்களும் அதிகாரிகளும் சிப்பாய்களும் புறஜாதிகளும் எப்பேற்பட்ட உங்களை தேடி வருவார்கள். நாம் என்ன சார் அவங்கள தேடி போகிறோம். வித்தியாசமாக போகுது. அதனால தான் அவன் கேள்வி கேட்குறான், உங்கள் ஆண்டவர் கைவிட்டுட்டார்ல, எங்கள் ஆண்டவர் எப்படி பித்தியா உயர்த்தி வச்சிருக்கிற பித்தியா? அவன் கேட்குற கேள்வி அதுதான். கரெக்டாக தான் அவன் கேட்குறான். எங்ககிட்டயே வேலை செய்து எங்ககிட்டயே வாங்குற அளவுக்கு வச்சிருக்கிற பற்றி எங்கள் ஆண்டவர். அதனால தான் சொன்ன, அங்கே போகாது, இங்கே வாயா, எங்கள் சாமியை கும்பிடியா. ஏன் சொல்கிறான்? நம்ம போய் ஒப்பாரி வச்சுட்டு இப்போ பிச்சை கேட்கறதுனால தான். கேட்க வேண்டியது யார்கிட்ட திறமை கேட்கணும்? என்னை எப்பொழுது இந்த இடத்துல அழைத்தாரோ அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு எனக்கு எஜமான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவன் மாம்சத்தின் எஜமான். நம்மளை எல்லாவற்றிலும் நடத்தக்கூடிய தேவன் தான் எஜமான். அவரை பிடித்து கொள்ளுங்க, அவரை முத்தம் செய்யுங்க, பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் தான் பாக்கியவான். அந்த பயப்படாத குடும்பத்தில் கர்த்தர் ஒரு நாளே வாசம் செய்ய மாட்டார். அவங்க கைகளின் கிரியத்தின்படி சாப்பிடவும் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி கடனை செலுத்துகிறேன். ஆகையினால எந்த குறை வைக்கணும்? யோபு 5:24 பாருங்க. யோபு புஸ்தகத்தில் 5:24, உம்முடைய கூடாரம் சமாதானத்துடிருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல உம்முடைய கூடாரம், உம்முடைய கூடாரம் என்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். இன்றைக்கு குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டில். உலகத்தான் சொல்கிறான் இல்லையா,
எத்தனை கோடி நீ பணம் சம்பாதிக்கலாம், வீட்டில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த பணத்தை வச்சு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வாங்கி கொள்ள முடியுமா? போய் எங்கேயாவது போயிட்டு, ஐயா நான் ஒரு லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன், ஒரு 10 கிலோ சமாதானம் தாங்க, கேட்க முடியுமா? ஆண்டு கொடுக்குற சமாதானம் நிலைன்னு இருக்கும், உலகம் கொடுக்குற சமாதானம் நிலைன்னு இருக்காது. உன் சமாதானம் வேணும்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நீ வாழும்போது தான் முடியும். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவங்க வாழ்க்கையில் இடரல் இல்லை என்று சங்கீதம் 119 165 சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சமாதானத்தை தேடி போகிற எத்தனையோ பேர் போகிறாங்க, அவங்கள கூப்பிடுங்க, சபைக்கு கூப்பிடுங்க, வேதத்தை வாசிக்க. நம்மளே வேதத்தை வாசிக்கல, பெரிய நமக்கே தெரியல, சமாதானத்தை தேடிட்டு இருக்கிறோம். சமாதானம் வேறு எங்கே இல்லைங்க, இந்த புத்தகத்துக்குள்ளேயே உங்கள் கேள்விக்கு எல்லாம் விட எது சொல்லும். உங்கள் கேள்விக்கு உலகத்தானுகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வேதத்தில் உங்களுக்கு பதில் சொல்லும், உங்கள் விசுவாசத்தின்படி நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ உங்களுடைய கூடாரம் சமாதானமாக இருக்க காண்பீர். யோபு சொல்கிறார், நான் தங்கியிருக்கிற வீடு சமாதானமாக இருந்தால் தாங்க நான் ஒரு வேளை சாப்பிட்டாலும் நிம்மதி சாப்பிட முடியும். பிரியாணி 3 வேளை கொடுத்துட்டு அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டு எட்டி உதச்சிக்கிட்டு திட்டிகிட்டு இருந்து உள்ளே இறங்குமா? அதே ஒரு வேளை கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு அன்பு நிமித்தமாக அந்த சமாதானத்தோடு வாழ்க்கையை நடத்தி பாருங்க, அதனுடைய மகிமையே வேற. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறையும் காண மாட்டீர்கள். அப்படின்னா உங்கள் வீட்டை விசாரிக்க வருவாங்க, சொந்த பந்தங்கள் விசாரிக்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க. ஐயா உங்கள் வாழ்க்கை எப்படி ஓடிட்டுருக்கு, இவ்வளோ கஷ்டத்திலே எப்படி ஓடிட்டுருக்கு, இவ்வளோ சூழ்நிலை எப்படி நடந்துட்டுருக்கு? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்துகிறவர் எனக்காக யாவையும் என் குடும்பத்துக்காக செய்து கொண்டே இருக்கிறார், செய்து முடித்து கொண்டே இருக்கிறார். அவங்க வரணும். உங்கள் குடும்பம் மட்டும் இவ்வளோ சமாதானமாக சந்தோஷமாக ஒரு குறைவு இல்லாமல் எல்லாவித ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்களே, எப்படிங்க வாங்க இப்படிங்க என்று கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு குறைவு அங்கே காண முடியாது. கூடாரத்தை விசாரிக்கும் போது அந்த மனுஷன் விசாரித்தலாம், என் வீட்டில் ஒரு குறைவு இல்லைங்க ஆண்டவர், ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்துகிறார், ஒரு குறைவுகள் இல்லாமல் கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நல்ல ஜெயத்தை கொடுப்பார். ஜெயம் அடிப்பீங்க, நீங்கள் தோல்வியை சந்திக்க மாட்டீங்க. உங்கள் ஜெயமாகிய வெற்றியை பாதையில் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பாராக. 1 கொரிந்தியர் 15:57 எடுத்தவங்க வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கும் எனக்கும் தோல்வி அல்ல, ஜெயம் கொடுக்கிற தேவன், அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறோம்னா நமக்கு பின்னாடி எத்தனை சத்துருகள் திரும்ப பின்தொடர்கிறான், எத்தனை மந்திரவாதிகள், பில்லி சுனிகள், விரோதிகள் பின்தொடர்கிறான். அவர்கள் கண்களுக்கு மறைத்து நம்மளை பாதுகாத்து வெற்றியின் பாதையிலே நடத்துகிறார் என்றால் தேவன் உங்கள் மேலே என் மேலே வைத்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கும் எனக்கும் வெற்றி தருகிறதா ஜெயம். சாத்தானை மேற்கொள்ள வேண்டும், உலகத்தை மேற்கொள்ள வேண்டும், பாவங்களை மேற்கொள்ள வேண்டும், சாபங்களை மேற்கொள்ள வேண்டும். அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருந்தால் போதும். துதிகள் மத்தியில் தான் கர்த்தர் வாசம் செய்வார். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக நின்று துதித்து ஜெயம் அடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் வழியை காண்பிப்பார். யாருக்கும் தோல்வியை கொண்டு வர மாட்டார். படிக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படி தான். பரீட்சை நேரத்தில் மட்டும் இயேசு கிறிஸ்துவை தேடிட்டு வந்தால் முடியாது. எக்ஸாம் டைமில் மட்டும் ஆண்டவருக்கா எங்கே வந்து ஃபோன் பண்ணுறது, பாஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் கடமைக்கு செஞ்சு தான் ஆகணும், வேணாம் என்னுடைய விதி அப்படி, அழைப்பு அப்படி. ஆனால் ஆசீர்வதிக்கிறது ஜெயம் கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் கர்த்தர் செய்வார். நீங்கள் ஏன்னா தான் நம்ம வந்துட்டு அந்த நேரத்தில் மட்டும் பாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா எந்த வித ஜெபமும் கேட்க எங்களுக்கு தெரியும், அதோட ஆண்டவருக்கும் தெரியும். நீ ஆபத்து நாட்களில் நோக்கி கூப்பிடும்போது தான் மறு உத்தரவு கொடுக்கணும்னா ஆபத்து நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுற அளவுக்கு நீ அவருக்கு முன்பாக நிற்கிறவளாக இருக்கணும். தகுதி உள்ள பாத்திரவனா இருந்தால் தான் ஆபத்துக்கு உதவி செய்வார். எதுக்கு ஆபத்து வரும்? ஆபத்தே வராது. ஆமீன். அப்போ ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறன்னா நாம் உலகத்தை மேற்கொள்ளணும்.
உலகத்தின் பாதையில் காண்பிக்கிற அசுத்த ஆவிகளை மேற்கொள்ளணும். அது நமக்கே தெரியறதில்லை, சொன்னாலும் புரியறதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க வெற்றி பெற முடியும்? நீங்கள் ஜெயம் பெறணும்னா தேவ சமூகத்தில் என்றைக்கு காத்திருக்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் ஒரு கொஞ்ச நேரம்னாச்சு ஜெபம் பண்ணிவிட்டு, குடும்பமாக ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள். அன்றைக்கு நாட்கள் பூரா உங்களுக்கு வெற்றியை தான் கர்த்தர் காண்பிப்பார். உங்களுக்கு நஷ்டம் வராது, இழப்புகள் வராது, பாதிப்பு வராது. நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலே கர்த்தர், உன் நினைவுக்கு மேலே கர்த்தர் செய்வார். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இப்போ இந்த ஆண்டு நீங்கள் கையிடுகிற வேலைகளிலே, தொழில்களில் 100 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? எவ்வளோ பேர் போன வருஷத்தில் இழப்புகள் சந்திச்சிருக்கலாம், பாதிப்பு உண்டாயிருக்கலாம், சம்பாதிச்சு இந்த வருஷம் பூராமே ஒரு பலன் இல்லாமல் நஷ்டத்துலேயும் கஷ்டத்துலேயும் மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணிட்டு பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆண்டு ஆண்டவர் எனக்காக செய்வார்னா பாதிப்பு செய்ய மாட்டார், இழப்பு செய்ய மாட்டார், நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அப்போ ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நீ கையிடுகிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் 100 மடங்கு உனக்கு பலன் தருவார், சரீர பலன் தருவார், தேவனுடைய ஞானம் தருவார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வாதத்தில் உயர்த்தி செல்வார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகளை தருவேன். என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவரை நோக்கி பார்க்கணும், சரிங்களா? தேவைக்கு மட்டும் நோக்கி பார்க்கக்கூடாது, எப்பவுமே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உபாகமம் 2:7 அர்த்தம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். போதுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. அப்போ உன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ கையிடுகிற எல்லா வேலைகளிலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தையும் உன் குடும்பத்தை நடத்துகிற, போஷித்து நடத்துகிற காரியத்தையும் செய்து வருகிறார். அப்போ செய்து வருகிற தேவனுக்கு முன்பாக புருஷர்களாகிய ஸ்திரீகளாகிய நீங்கள் என்ன செய்ய வேணும்னா, முதல்ல புருஷருக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 128 2 வாசித்து 1 வாசித்து பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை, சங்கீதத்தில் 128 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும், அவர் காண்பிக்கிற வழியில நடக்கணும். அப்பொழுதுதான் அவன், அந்த குடும்பம் அவன் மூலியமா ஆசீர்வதிக்கப்படும். இது புருஷர்களுக்கு தான் சொல்லப்படுகிற வார்த்தை. இது கர்த்தருக்கு பயப்படுகிறவள் அப்படி சொல்லலை, அது 2வது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனா அவர் வசனத்தின்படி வாழ்கிறவன். வசனத்துக்கு, என் வசனத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பயப்படுவார்கள். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன்னா, அவர் வார்த்தைகளை நாம் பேசும்போது, அவர் பேசுகிற அந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு நடுக்கம் நமக்கு வருகிறது. அந்த நடுக்கம் வரணுங்க. அதுதான் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பின் வார்த்தை. நம்ம எப்படியோ கேட்குறோம், வாங்குறோம், புஸ்தகத்தை படிச்சுட்டு போகிற மாதிரி படிச்சுட்டு போகிறதெல்லாம் இருக்குல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள, அதிகாரமுள்ள, பலனுள்ள வார்த்தை. இது தேவன் பேசுகிற வார்த்தை. அது நான் இப்படி ஆவலோடு, நடுக்கத்தோடு, பயத்தோடு தேவனுக்கு முன்பாக வாசிக்க வேண்டும், அதன்படி நான் பின்பற்ற வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் எனக்கு சத்திய வழியின் பிரகாரமாக நான் நடப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து நடக்கிறவர்கள் தான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அவன் கையிடுகிற எந்த வேலையாக இருந்தாலும் அதனால் அவனுக்கு நன்மையும் அந்த குடும்பத்துக்கு பாக்கியம் உண்டாகும். 2வது வசனத்தை வாசிப்போம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ என்ன வேலை கர்த்தர் கொடுத்தாலும் உன் குடும்பத்துக்கு போதுமானது கொடுப்பாரு. அடுத்தவங்கிட்ட போய் நிற்கிற அளவுக்கு வைக்க மாட்டார். உன் குடும்பத்துக்கு என்ன தேவை கர்த்தருக்கு தெரியும். உன் கைகளில் பிராயசத்தின் நீ சாப்பிடுவாய், அதனால உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம் உண்டாகும், பிறருக்கு நீ நன்மை செய்கிற காரியமும் உண்டாகும். 2 காரியம். உன் குடும்பத்துக்கு ஒரு காரியம் உண்டாகும், தேவைகள் சந்திக்கப்படும். உன் நிமித்தமாக அநேக புறஜாதிகள் உன்னை தேடிவர்களுக்கு நன்மை செய்வாயாக. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதனால உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும். உன் கைகளின் பிராயசத்தை பிறகு நீ சாப்பிடணும், உண்மையாய் வேலை செய்யணும், உண்மையாய் உழைக்கணும், உண்மையாய் காசு வாங்கணும்.
8 மணி நேரமோ 10 மணி நேரம், எவ்வளோ நேரம் உன் சரீரத்தில் எந்த அளவுக்கு பலன் இருக்குதோ, உன்னை நம்பி கொடுத்துருக்கிற அந்த எஜமான் நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் தேவையில்லை. கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு நான் உண்மையாக வேலை செய்யணும். ₹1 கூட அந்த வேலையில் ஏமாற்றக்கூடாது. உன்னிடத்தில் அநியாயமாக யார் இடத்துல நீ பணத்தை பறிக்காதே. உன்னுடைய வருமானத்தில் நீ திருப்தியாயிரு. உனக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும். உன் கைகளின் பிராயசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லாட்டி அந்த கைகளுக்கு விலங்கு போட்டுருவார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷனாய் மனுஷியாக இருக்கணும். எவன் நம்புறானோ நம்மளையும் நமக்கு டோன்ட் கேர். என்னை அழைத்தவர் நம்பணும், அவர் தான் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. உன் கைகளின் பிராயசத்தின்படி நீ சாப்பிடுவாய். எவ்வளோ அருமையான. ஒவ்வொருத்தனுக்கு நல்ல கைகள் இருக்கும், வேலை செய்ய முடியாது, பலன் இருக்காது, பலவீனத்தோடு இருப்பான், தன் குடும்பத்தை நடத்த முடியாமல் அழுது புலம்பி படுக்கையில் இருப்பான். ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி வைக்கலை. மற்றவர்களுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, பிறர் குடும்பத்தை நேசித்து நடத்துகிற அளவுக்கு உங்களையும் எங்களையும் ஆண்டு உயர்த்துவாராக. உனக்கு அதனால் நன்மை உண்டாகும். பிறருக்கு நீ நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு வைச்சிருப்பார், தீமை செய்வதற்கல்ல. எத்தனையோ பேர் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். சங்கீதம் 128:2 அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் 1-2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஆண்டு தேவன் சகல விதமான ஆசீர்வாதமும் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் சகல விதமான சமாதானத்திலும் ஆண்டு காண செய்வார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க அது பெற்றுக்கொள்ள? ஒரு சில பேர் தான் இருப்பீங்க போல இருக்குது. பாக்கி உள்ளவங்களுக்கெல்லாம் வேண்டாமா, நான் ஒன்றும் சமாதானம் கொடுக்க முடியும், எனக்கே இன்னும் தேவை. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னாகும் 6:26 எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலையும் உன் குடும்பத்தின் மேலே பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரசன்னமாக்கி உன்மேலே கிருபையா இருக்க கடவர். அப்போ பாருங்க, ஆண்டுடைய முகம் உங்கள் மேலே பிரசன்னமாகணும். அப்போ உங்கள் முகம் தேவன் மேலே பிரசன்னத்தில் நிற்கணும். அதான் என்னை நோக்கி பார்க்குற முகங்கள் பிரகாசம் அடையணும். மோசே ஜெபம் பண்ணிட்டு வரும்போது சீனாய் மேலேருந்து கீழே இறங்கி வந்து அவர் முகம் எப்படி இருந்தது? ஆனால் நம்ம முகம் எப்படி இருக்குது? கண்ணாடியில் பார்த்தா நமக்கு பயந்து குளிர் ஜெபம் எடுத்துருது. அப்படி தானே? நீங்களும் நானும் இது நான் தானா, அவனா இவன், அவளா இவளான்னு சொல்கிற மாதிரி இது நான் தானா, என் முகம்தானா, பார்க்கவே எனக்கே சகிக்கலையே அப்படி இருக்கக்கூடாது. சில பேருக்கு மேக்கப் போட்டால் கூட அந்த முகம் பிரகாசமாகாது, புரியுதுங்களா? ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளோட முகம் எப்படி தெரியுமா? கர்த்தரின் பிரகாரமாக வாழ்கிறவருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும். அவங்க புறஜாதிகளே சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாம், பார்த்தாலுமே தெரியும். எப்படி தெரியாத? முகத்தை அகத்தின் அளவு முகத்தில் தெரிகிறது. இல்லைன்னா நம்ம தான் சொல்லிக்கணும், நாங்கள் கிறிஸ்டின். அப்படியா? பார்த்தா தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்டிங்களா, நீங்கள் ஊழியக்காரா, பார்த்தா தெரியலையே, பார்த்தா அப்படின்னு இப்படி இப்படின்னு பார்க்குற அளவுக்கு வச்சுக்கூடாது. நிறைய குடும்பம் அப்படி இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது இப்போது. ஏன்னா நிலம் அப்படி இருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறிட்டுருக்கு. இன்றைக்கி நான் கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரன் அடுத்தவங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பயந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமீன். அவரை போல தான் இவரும் இருப்பாரா அப்படின்ட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த எனக்கு உலகத்தான் எவ்வளோ பரவாயில்ல. என்னை பொறுத்தவரை நேற்று கூட பாஸ்டர்மாட்ட சொன்னேன், கிறிஸ்தவர்களை காட்டிலும் புறஜாதிகளுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறாங்க, சாட்சியாக இருக்கிறாங்க. உண்மையை நான் அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கொள்கிறேன். நான் கிறிஸ்தவர்கள் படுற வேதனை தான். ஐயோ, உன் வீட்டாரே சத்துருன்னு சும்மாவா சொன்னார் ஆண்டவர்? உன் வீட்டாரே சத்துரு அப்படின்னா யார்? சபையோர் தான் சத்துரு. சபைக்கு, அவர் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எல்லாத்துக்கும் சத்துரு யார்? வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறவன் தான் ஏன் சத்துரு. அப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு என்ன நாங்களாம் சத்துருவான்னு நினைக்காதீங்க. தேவன் சொன்னார், நீங்கள் சந்தேகம் வந்தால் இயேசுவை போய் கேளுங்க. அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், எல்லா திருச்சபைக்கு தான் சொல்கிறாரு. அப்போ சத்துருவாய்களையும் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதுவும் கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா? சத்துருக்களையும் நம்ம நேசிக்கணும். சரி, அப்போது தேவன் என்ன சொல்கிறார்? உன் மேலே பிரசன்னமாகிறார். முகத்தை, அவருடைய முகத்தை நம்ம மேலே என்ன திருப்பும் போது நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவ மகிமையான பிரசன்னமாக இருக்கும். கர்த்தருடைய முகம் எப்போவுமே திருப்பும் என்ன சார் நம்ம மேலே இருக்கணும், நம்மளை நோக்கி பார்க்கிறவராக இருக்கணும். மனுபுத்திரனை கண் நோக்கி பார்க்கிற தேவன்,
நம்மளை உருவாக்கின தேவன் 24 ஹவர்ஸு நம்மளை ஏன் பார்க்குறாரு? அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அதுதான் நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை பிரசன்னமாக இருக்குது. தேவ மகிமை பிரசன்னம் என்பது ஒரு குட்டி பரலோகத்தை போல, ஒரு குட்டி பரலோகம் போல் நம்ம வீடு இருக்கணும், நம்ம குடும்பம் இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம வீடு இருக்கணும், குடும்பம் இருக்கணும், நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. குடியிருந்த கோவில் மாதிரி அது ஒரு படம் எடுத்துருக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போது தான் ஆண்டவர் முகத்தை திருப்புவார். யார் முகத்தை திருப்புவார்? உங்கள் மேலே திருப்புவார். உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சகலவிதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வீட்டில் இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனை இல்லாத குடும்பம் எல்லாருக்கும் இருக்குதான். அந்த நிமிஷத்திலே நம்ம அதை தூக்கி எறிஞ்சி போட்டு ஆண்டுடைய பிரகாரங்களிலே மீண்டும் நம்மளை கொண்டு வரணும். கொஞ்சம் வளர விட்டோம்னா சாத்தான் உள்ள கிளற விட்டுருவான். அல்லேலூயா. அப்புறம் நீங்களும் நானும் சபையில் வந்து ஜெபிக்குவதற்கு உளர வச்சிருவான். ஆமீன். வளர்னா அது பிசாசு பிடிச்சா உளருவான்ல. ஆமாம், அதுக்கு விட்டுறக்கூடாது. சரிங்களா? லூக்கா சுவிசேஷத்தில் 2:14 பாருங்கள். அங்கே தேவதூதன் மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை கவனிப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பார்த்தீங்களா? அதுதான் பிரியம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த தேவ தூதர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னதத்தில் இருக்கக்கூடிய பாருங்க, தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சகல ஜனங்களுக்கு சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ மனுஷர்கள் மேலே சமாதானமும் பிரியமும் உண்டாகும்படியாய் உன்னதத்திலிருந்து இருக்கக்கூடிய தேவன் இந்த பூமியிலே நமக்காக அவதரித்து எதுக்காக வந்தார்னா, உங்களுக்கும் நமக்கும் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு பெற்றுக்கொள்வதற்காக கருத்திருந்த உலகத்தில் இம்மானுவேலாக நம்மளுடைய இருதயத்தில் குடும்பத்தில் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? லாஸ்ட் ஒன்று வாசித்து முடிப்போம். யோவான் 14:27 வாசிப்போம். யோவான்ல 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்த்துட்டீங்கன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் சும்மா எம்டியாக போகலை. எல்லாமே கடமை கரெக்டாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் பரமேறி போயிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிற சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமாதானம் நான் இந்த பூமியில் கொடுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு. அது மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உலகத்தின் பிரகாரம் கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் இதனால் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பீராக. அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பதற்கு தேவ சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. உலகம் கொடுக்குற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆக தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற எல்லாவித ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுகிற காரியத்தில் இருப்பதினால இதனால நீங்கள் போய் உலகத்தை குறித்தோ குடும்ப சூழ்நிலைகள் குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ இந்த வருஷத்தில் என்ன நடக்கும், எப்படி நடக்க முடியுமோ என்ற அந்த சூழ்நிலைகளை குறித்தோ உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் சமாதானமாய் இருக்க கடவர். அப்படி இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா?